முன்னோடி தமிழாசிரியர் சக்திகுமார் ஐயா அவர்களை வருக வருக அழைக்கின்றேன். ஆக 1891 புதுவையில் கனகசபை லட்சுமி அம்மையாருக்கு மகனாக பிறக்கின்றார் சுப்புரத்தினம். அந்த காலத்திலே பள்ளிகள் என்றால் 2 ஒன்று திண்ணை பள்ளிக்கூடம், மற்றொன்று அரசாங்கம் நடத்தக்கூடிய பள்ளிகள். திண்ணை பள்ளிகள் என்பது முழுக்க முழுக்க தமிழ் புலவர்களால் தமிழுக்காக நடத்தப்படக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளியிலே சுப்புரத்தினம் அவர்கள் படிக்கின்றார்கள். தன்னுடைய பள்ளி படிப்பை முடித்த பின்பு கல்லூரி படிப்பிற்காக புதுவையில் இருக்கக்கூடிய கல்வே என்ற ஒரு கல்லூரியிலே சேர்கின்றார். அங்கு படிக்கக்கூடிய மாணவர்களிலே முதன்மையானவர்களாக, படிப்பிலே முதன்மையானவர்களாக ஒரு 30 மாணவர்கள் வருகின்றார்கள். அந்த 30 முதன்மையான மாணவர்களில் முதன்மையான மாணவராக நம்முடைய சுப்புரத்தினம் இருக்கின்றார். அவர்களுக்கு அமைந்த தமிழாசிரியர் பங்காரு பத்தர் என்ற ஒரு மிகப்பெரிய தமிழ் அறிஞர். அவரிடம் இலக்கணம், தமிழ் இலக்கியம் என அனைத்தும் கற்கின்றார். அதோடு அவருக்கு அங்க புதுச்சேரியில் நடக்கக்கூடிய மாசிமகம் போன்ற விழாக்களிலே குழுவாக சேர்ந்து பாடக்கூடியதிலும் அவர் தன்னை ஈடுபடுத்தி அதிலும் மிகவும் ஆர்வமுடையவராக இருக்கின்றார். அப்படி தன் ஆசிரியரிடம் அவர் இலக்கணத்தையும் இலக்கியத்தையும் மிக அற்புதமாக கற்றுக்கொள்கிறார். அப்பொழுது அங்கு படிக்கக்கூடியவர்களுக்கு, இந்த கல்லூரியிலே படிக்கிறவர்களுக்கு முதன்மையானவர்களாக யார் வருகிறார்களோ அவர்களுக்கு அந்த அரசானது உதவித்தொகை வழங்குவது உண்டு. அப்படிதான் அவருக்கு அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையும் கிடைக்கிறது. அப்படி அவர் கல்லூரி படிப்பை முடித்த போது, ஏன்னா அந்த கல்லூரியில பாத்தீங்கன்னா தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு இந்த 3 மொழிகளும் அங்கு கற்றுத்தரப்படுகிறது. கூடுதலாக இவருக்கு சமஸ்கிருதத்திலும் ஒரு ஆழ்ந்த புலமை இருக்கிறது. எப்படி பாரதிக்கு 7 மொழிகளுக்கு மேல் தெரியும் என்று நாம் சொல்கின்றோமோ, யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று மாகவிஞன் பாரதி பாடினார். அவனுடைய சீடனாகிய சுப்புரத்தினத்திற்கு தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, சமஸ்கிருதம் என்ற 4 மொழிகளிலும் வல்லமை பெற்றவராக இருக்கின்றார். ஆக அங்க தன்னுடைய கல்லூரி படிப்பை அங்கு முடித்தவுடன் அவருக்கான ஒரு பணி வேலை அங்க புதுச்சேரியில அங்க உள்ள கல்வித்துறையிலே திருவாளர் கையார் என்பவர் பணி செய்கின்றார். அவர் அவருடைய தந்தையாராகிய கனகசபைக்கு மிக நெருக்கமான நண்பர். அப்பொழுது அவர் சொல்கின்றார், ஒரு தமிழாசிரியருக்கான ஒரு பணியிடம் இருக்கிறது, நீ அதற்கான நேர்முக தேர்வில் கலந்து கொண்டால் அந்த ஆசிரியர் பணி உனக்கு கிடைக்கும். ஏனென்று சொன்னால் நீ படிப்பிலே முதன்மையானவனாக இருக்கின்றாய், அது மட்டுமல்ல அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையும் உனக்கு கிடைத்திருப்பதால் அந்த ஒரு இடம் உனக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எனவே நீ நேர்முக தேர்வில் கலந்து கொள் என்று திருவாளர் கையார் அவர்கள் சொல்ல அவரும் கலந்து கொள்கின்றார். அன்று மாலையே அவருக்கு அந்த தமிழாசிரியராக பணியேற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. புதுச்சேரிக்கு அருகில் இருக்கக்கூடிய நிரவி என்ற ஒரு சிற்றூரில் தமிழாசிரியராக பணியேற்பு செய்கின்றார். அப்பொழுது அவருக்கு வயது 18 வயதும் ஒரு 3 மாதங்களும் தான் ஆயிருக்கிறது. அப்ப இளமையிலே அவருக்கான ஆசிரியர் பணிக்கான ஒரு வாய்ப்பு. அது யாருக்கான ஆசிரியர் பணி என்றால் முழுக்க முழுக்க மாணவர்களுக்கு, அதாவது குழந்தைகளுக்கானது. 5, 6, 7 வயதில் உள்ள அல்லது தொடக்கப்பள்ளி மாணவர்களுக்கான ஒரு அதைத்தான் அவர் மிகவும் மனமுவந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். தன்னுடைய ஆசிரியர் பணியில் அவர்களுக்கு படங்கள் வரைந்து சொற்களை எழுதி போட்டு மிகவும் எளிமையான முறையிலே கல்வி கற்பதால் என்னென்னலாம் நமக்கு பெருமை என்பதை அவர் மிக எளிமையாக குழந்தைகளுக்கான வார்த்தையிலே அவர் கற்றுக் கொடுக்கிறார். இது கற்றுக் கொடுத்து ஒரு 2 ஆண்டுகள், அப்பொழுது நம்முடைய இந்திய தேசத்தை ஆங்கிலேயருடைய ஆட்சி இருந்ததன் அடிப்படையில் மகாகவி பாரதியார் சென்னையிலே இந்தியா இதழை நடத்தி கொண்டிருக்கின்றார். அந்த இந்தியா இதழை ஆங்கிலேய அரசாங்கமானது அப்படி முடக்கி விடுகிறது. இந்த இதழை எப்படியாவது நடத்த வேண்டும் என்பதற்காக 1908 பாரதியார் நம்முடைய பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த புதுச்சேரிக்கு வருகின்றார். 1908 செப்டம்பர்ல அவர் புதுச்சேரிக்கு வரார். சற்றேறக்குறைய 1 மாதத்திலேயே புதுச்சேரி அரசனுடைய அனுமதி பெற்று மீண்டும் அவர் புதுவையிலே இந்தியா இதழை அவர் தொடர்ந்து நடத்துகிறார். அந்த சமயத்துல வேணு அப்படிங்கிற ஒரு மல்யுத்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர், அவர் வீட்டு திருமணம். அந்த திருமணத்துல நண்பர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. அப்ப அந்த வேணு என்பவர் தான் சொல்கின்றார், சுப்பு நீ ஒரு பாட்டு ஒன்று பாடு அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அவர் ஒரு பாட்டு பாடுகிறார்.
வீர சுதந்திரம் வேண்டி நின்றார் அப்படிங்கிற ஒரு பாடலையும் நம்முடைய முழுதும் உணர்ந்த நம்முடைய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் நம்முடைய தமிழெண்ணையினுடைய வயதை எப்படி சொல்கின்றார்கள்? தொண்டு அனைத்தும் உணர்ந்த சூழ்கலைவாணர்களும் அவள் இன்று பிறந்தவள் என்று அறியா இயல்பினலாம் எங்கள் தாய் 30 கோடி முகமுடையாள் எனில் மொய்புற ஒன்றுடையார் என் செப்பு மொழி 11 சிந்தனை ஒன்றுடையார் என்ற பாடலை அவர் பாடுகின்றார். இவர் பாட பாட அங்கே பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பின்னால் இருந்த ஒரு நபரை பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். பாடி முடித்தவுடன் வேண்டு சொல்கின்றார், சுப்பு இந்த பாடலை எழுதியவர் யார் தெரியுமா? இதோ இருக்காங்களே, இவங்க தான் இந்த பாட்டெல்லாம் எழுதுனது என்று சொல்லி மகாகவி பாரதியாரை அறிமுகம் செய்கின்றார். மகாகவி பாரதி புதுவைக்கு வந்தபோது அவருக்கு வயது 26 வயதில் அவர் புதுச்சேரிக்கு வந்தார். பாரதி புதுச்சேரிக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு பின்புதான் சுப்புரத்தினத்தினுடைய ஒரு தொடர்பு வேணு என்பவர் மூலமாக கிடைக்கிறது. அந்த வேணு அவருடைய இல்லத்தினுடைய திருமண விழாவில் தான் முதலாக பாரதியை வேணு அவர்கள் அறிமுகம் செய்கின்றார். பிற்காலத்திலே அவர் சொல்கின்றார், நான் பாரதியாரை பார்த்த பின்புதான் என்னுடைய நடை உடை பாவனைகள் மொழி எல்லாமே மாறிவிட்டது. அதற்கு முன்பாக பாரதியாரை பார்க்கும் முன்பே அவர் பாடல் எழுதியிருக்கிறார். ஆரம்ப காலத்திலே அவர் பக்தி கவிஞராக இருந்திருக்கிறார். பிற்காலத்திலே தான் அவர் ஒரு சமத்துவ கவிஞனாக, முற்போக்கு கவிஞனாக, பகுத்தறிவு கவிஞனாக தன்னைத்தானே அவர் ஒவ்வொரு காலகட்டத்திற்கு ஏற்ப மாற்றிக் கொண்டு வருகின்றார். அப்ப அந்த முதல் சந்திப்பு என்பது அவருக்குள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. பின்பு ஒரு முறை மகாகவி பாரதியாருடைய வீட்டில் பாரதியார், வாவேசு ஐயர், சுப்புரத்தினம் சில நண்பர்கள் இருக்கின்ற பொழுது கவிதைகளை பற்றியும் கவிஞர்களை பற்றியும் ஒரு பேச்சு வருகிறது. அப்பொழுது அப்படி பேசிக் கொண்டு இருக்கும் போது பாரதியார் சொல்றாரு, சுப்புரத்தினமும் பாடுவியா, அப்படியே எங்க பாடி ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சொன்ன உடனே அப்பதான் அவர் முதலாக பாரதிக்கு முன்பு பாடுகின்றார். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா, அங்கு தென்படும் வெளியினர் கோடி கண்டம் ஒரு தாயின் கைப்பந்தன ஓடுமடா, அந்த கண்களில் 7 முகிலினமும் வந்து கர்ச்சனை செய்வது கண்டதுண்டோ, எனில் மங்கை நகைத்த ஒளியினலாம் அந்த மந்த நகை எங்கு நின்றுதடா, காலை ஒருவன் கவிச்சுவை கரை கால நினைத்த முழு நினைப்பில் அன்னை தோளசைத்து அங்கு நடப்புரிவார், அவன் தொல்லறிவாளர் திறன் பெறுவான், ஒரு வாழை சுழற்றும் விசையினிலே இந்த வையம் முழுவதும் துண்டு செய்வேன் என நீல இடை என்று நீ நினைத்தால் அன்னை நேர்படுவாள் உன்ற தொழிலே என்ற பாடலை அவர் பாடி முடித்தவுடன் அனைவரும் கைதட்டி ஆரவாரம் செய்தார்கள். உண்மையிலேயே சுப்புரத்தினமும் மிக அற்புதமாக பாடுகிறார். உடனே அந்த பாடலில் எழுதப்பட்ட அந்த தாளிலே மேலே எழுதுகின்றார், சுப்பிரமணிய பாரதியினுடைய கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது என்று சொல்லி அந்த கவிதையினை அவர் சுதேசமித்திர நாளிதழுக்கு அனுப்புகின்றார். அதன் பின்பாக அது ஆங்கிலத்திலே மொழிபெயர்க்கப்பட்டு பாம்பே ஸ்டாண்டர்ட் என்ற ஒரு ஆங்கில இதழிலும் அந்த கவிதையானது வருகிறது. பின்பு 1935 இந்தியாவிலே முதலாக கவிதைக்காகவே தொடங்கப்பட்ட ஒரு இதழ் எது என்று கேட்டால் சுப்பிரமணிய பாரதி கவிதா மண்டலம் என்ற இதழிலும் அது பிற்காலத்திலே வருகிறது. 10 ஆண்டுகள் மகாகவி பாரதியார் அங்கு புதுவையிலே இருக்கின்றார். 10 ஆண்டுகள் முழுவதும் அவர் அங்கு இருந்தாரா? பாரதியாருடைய ஒரு நட்பு கிடைத்ததா என்றால் இல்லை. என்று சொன்னால் இவருக்கான ஒரு எழுத்து வீச்சு என்பது பாரதிதாசன் ஆசிரியர் பணியில் இருந்தாலும் கூட அங்கு இருந்த அந்த ஆட்சியாளருடைய அநியாயங்கள் எல்லாம் எதிர்த்து எழுதியதன் காரணமாக 2 ஆண்டுகள், 1 ஆண்டு, 3 ஆண்டுகள் ஒவ்வொரு பக்கமா அப்படியே மாற்றப்பட்டுட்டே வர்றாரு. அப்படி மாறி மாறி ஒரு காலகட்டத்தில அவர் எதிராக இருக்கிறார், அரசுக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லி 1.25 ஆண்டுகள் அவரை சிறையில போட்டார். அவர் சிறையில போட்டு வர்றாரு. அப்போது அவருக்கு வயது 29 வயது. சிறையில் இருந்து வந்தவுடன் அவருக்கு பழனியம்மா என்ற ஒரு பெண்மணியரோடு திருமணம். அதற்கு அடுத்த ஆண்டிலே அவருடைய முதல் மகள் சரஸ்வதி அவர்கள் பிறக்கிறார். இதற்கிடையில பாரதி அதுக்கு அவருடைய தொடர்பு, அவருடைய நட்பு இதையெல்லாம் நாம் அங்க பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த சந்திப்பும் அவருடைய பேச்சும் இலக்கியத்திற்கானது. ஏன்னா பாண்டிச்சேரியில் இருக்கும் போதுதான் அவர் பாரதியார் கண்ணன் பாட்டு, உயிர் பாட்டு, பாஞ்சாலி சபதம் போன்ற வரலாற்றில் சிறப்புமிக்க காவியங்கள் எல்லாம் அங்குதான் அவர் படைக்கின்றார். இப்ப நம்ம பாரதிதாசன் யமகம், திரிபு, அந்தாதி இந்த மாதிரிதான் படிச்சு தன்னுடைய கவிதை கட்டமைப்பு என்பது யாப்புல மிக கடுமையாக இருந்த ஒரு காலகட்டத்துல முதலாக அவர் என்ன செய்யறாருன்னா, பாரதியார் வீட்டில் இருக்கின்ற பொழுது ஒரு கையெழுத்து பிரதி ஒன்றை படிக்கிறார்.
அது எதுனா பாரதியார் எழுதிய பாஞ்சாலி சபதம். அதை படிக்கும் போது ஆக எவ்வளவு இனிமையா இருக்கு, எளிமையா இருக்கு, நம்மளால ரொம்ப கரடு முரடாக எழுதுகிறோமோ என்ற ஒரு சிந்தனை அவருக்கு வருது. ஏன்னா இவருக்கு முன்னாடியே ஒரு சுப்பிரமணியர் துதியமுது அப்படின்லாம் எழுதிட்டார். அந்த பாஞ்சாலி சபதத்தை படித்த முன்புதான் இவருக்குள்ள வந்து ஒரு பாரதிதாசன் சுப்புரத்னம் என்பவர் பாரதியாருடைய தொடர்புக்கு பின்பு பாரதிதாசனாக மாறி எளிமை இனிமை அவர்தான் பாரதிதாசன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய படைப்பானது பெருகிறது. 1908 பாண்டிச்சேரிக்கு வந்த மகாகவி பாரதி 1918 பாண்டிச்சேரியிலிருந்து கிளம்புறார். 10 ஆண்டுகள் இருக்கிறார். கிளம்பும் போது அவர் எப்படா கைது பண்ணலாம் என்று ஆங்கில அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது. கடலூரை தாண்டின அவர் சென்ற உடனே அந்த ஆங்கில அரசு கைது செய்து விடுகிறது. பின்பு சிறையில் அடைக்கப்படுகிறார். சென்னையிலும் கடையநல்லூருமாக அடுத்து 3 ஆண்டுகள் இருந்து அவர் தன்னுடைய 39 வயதிலே மகாகவி பாரதி இறந்து விடுகிறார். அவர் இறந்த ஒரு 4 நாட்களுக்கு பிறகுதான் பாரதிதாசனுக்கு, அதாவது சுப்புரத்னம் பாரதிதாசனாக மாறிவிட்டார். அவருக்கான அந்த முதல் குழந்தை வந்து பிறக்கிறது. பாரதிதாசன் எந்த அளவுக்கு பாரதியார் மேல பற்றிக் கொண்டார் அப்படின்பதற்கு அவருடைய மைந்தர் கோபதி என்று அழைக்கப்படக்கூடிய மன்னர் மன்னன் அவர்கள் பாட்டு பறவைகள் அப்படிங்கிற ஒரு நூல் ஒன்று எழுதியிருக்கிறார். 2000 வந்தது. அதுக்கு அன்றைய முதல்வராக இருந்த நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு அணிந்துரை கொடுத்திருப்பாங்க. அந்த அணிந்துரையில வந்து பாரதிதாசனுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசை இருந்தது. அதனுடைய கடைசி காலத்துல மகாகவி பாரதியார் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் எடுக்கணும்னு சொல்லி மிகப்பெரிய அளவு முயற்சி செய்யறாரு. கதை எல்லாமே எழுதிட்டார், அந்த கதை வசனம் எல்லாமே எழுதிட்டார். அப்ப எழுதுகின்ற பொழுது தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கின்றார். அந்த மகாகவி பாரதி இறந்து மருத்துவமனைக்கு அந்த அவருடைய உடலம் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியை திரைவசனமாக எழுதி முடித்த பின்பு இவருக்கு தொடர்ந்து அந்த திரைப்பயணத்தில் எழுத வேண்டும் என்ற நோக்கோடு இருந்ததன் காரணமாக நெஞ்சு வலி வருகிறது. மருத்துவமனைக்கு சென்றார். மகாகவி பாரதி மருத்துவமனைக்கு அவருடைய உடலம் சென்றதை எழுதிய என்னுடைய தந்தையார் திரும்பி வந்தார், உடலமாகத்தான் வந்தார் என்று அவர் ஒரு கருத்தை பதிவு செய்கிறார். அதற்கு முன்பு அவர் கேட்கிறார், மன்னர் கோபதி வந்து கேட்கிறார், அப்பா என்னுடைய 3வது பையனுக்கு உங்க பேர் வைக்கலாம் இருக்கேன். உடனே பாரதிதாசன் சொல்றாரு, என் பேர் வேணாம், நீ பாரதின்னு பேர் வை அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பேரன் என்பவர் தாத்தா, அந்த பேர் அப்படியே மாறி மாறி வந்து பெயரை உடையவன் பேரன். என்னுடைய மகனுக்கு நான் என் தந்தையின் பெயரை வைக்கலாம் என்று இருந்தேன், அவரோ பாரதியின் பெயரை வை என்று சொன்னார். இதிலிருந்து என்னுடைய தந்தை எந்த அளவிற்கு மகாகவி பாரதியார் மேல் பற்றுக்கொண்டார் என்பதை நான் கண்டேன் அப்படின்னு சொல்லி அவர் எழுதுகிறார். அந்த பாரதிக்கும் அவருக்குமான ஒரு தொடர்பு என்பது ஒரு முன்னுரையாக. அவருடைய படைப்புகள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அவருடைய முதல் தொகுதி, அதுக்கு முன்பு தொடர்ந்து நம்ம மேடம் கூட சொன்னாங்க, ஐயா அங்க வந்து பாரதிதாசனுடைய படைப்புகள் எல்லாம் நாங்கள் புத்தகமாக வைத்திருக்கிறோம். பாரதிதாசன் ஒரு பாக்கடல். அவருக்குள்ள வந்து நான் உள்ள போய் எடுத்து வந்தது ஒரு சில துளிகள் தான். ஏன்னா அந்த கடலை சொல்லணும்னா அது மிகப்பெரிய ஒரு ஆலமரம் அவன். இருந்தாலும் அவருடைய படைப்புகள் என்று வருகின்ற பொழுது அந்த முதல் தொகுதியிலே இருக்கக்கூடியது என்னன்னா காவியம் அப்படிங்கிறதுல வந்து சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் அப்படிங்கிற ஒன்று இருக்கு. அடுத்ததாக புரட்சி கவி என்ற ஒரு தலைப்பிலே ஒரு காவியம். அடுத்ததாக வீரத்தாய் என்ற தலைப்பில் ஒரு காவியம். அந்த வீரத்தாய் அவர் எப்ப எழுதினார்னா அவருடைய பிள்ளை, அதாவது சரஸ்வதியும் கோபதியும், அதாவது மன்னனும் பள்ளியில் படிக்கின்ற பொழுது ஒரு நாடகத்திற்காக எழுதியிருக்கின்றார். பின்னாளில் அவர் எழுதிய குடும்ப விளக்கு, அந்த ஒரு ஒப்பற்ற காவியம் வந்து தன்னுடைய மகளாகிய சரஸ்வதியை நினைத்து அவர் எழுதியிருக்கின்றார். பிற்காலத்திலே ஒரு செய்தியிலே அவர் மகன் சொல்கின்றார், அந்த குடும்ப விளக்கு காவியம் முழுமையும் அவர் என்னை நினைத்துத்தான் எழுதினார் எங்கள் தந்தையார் என்று சொல்கின்றார். அந்த சஞ்சீவி பர்வதத்தின் சாரல வந்து பாத்தீங்கன்னா அந்த தொடக்கத்திலேயே ஒரு அசத்துவார். ஒரு இயற்கையை பற்றி மிக அற்புதமாக சொல்றார். நான் இயற்கையை பற்றி பாடிய முதல் கவிஞன் அப்படின்னா நம்ம மகாகவி பாரதியை சொல்லணும். காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், ஒரு வீடு அதை சுத்தி 10-15 தென்னை மரம் வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டு சொல்லுவான் பாட்டு திறத்தாலே மையத்தை பாடித்தர வேண்டும் என்று சொல்லுவாங்க.
அந்த மாகவிஞரின் பாட்டு திறன் என்ற ஒரு வார்த்தையை எடுத்துத்தான் இன்று பாவேந்தர் பாட்டு திறன் என்று அவருடைய சீடனுக்காக நாம் வைத்திருக்கின்றோம். அப்ப சொல்றாரு, ஒரு காட்சியை வந்து நம்ம கண்முன்ன கொண்டு வராரு. ஒரு இடத்துல குயில் குயில் இருக்கு, இந்த பக்கம் பார்த்தோம்னா மயில் ஆடிக்கிட்டு இருக்கு, நல்ல குளிர்ந்த காற்று நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது, அங்க பூக்களிலே மனம் வீசிக்கொண்டிருக்கின்றது, அந்த பூக்களிலே தேனீக்கெல்லாம் வந்து மொய்த்துக் கொண்டிருக்கின்றன தேனை குடிப்பதற்காக. அங்கே இருக்கக்கூடிய வேட்டுவ பெண்கள் எல்லாம் வந்து விளையாடுகின்றார்கள், அங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் காதல் மனம் புரிகின்றார்கள் என்று சொல்லிவிட்டு இந்த இடம்தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லுகின்றார். குயில் குவிக்கொண்டிருக்கும், கோல மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், குயில் குவிக்கொண்டிருக்கும், கோல மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய நற்காற்று குளிர்ந்தடிக்கும், பூக்களிலே மனம் கமழும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இசைபாடி கழிக்கும், பூக்கள் தோறும் சென்று தேனீக்கள் இசைபாடி கழிக்கும், வேட்டுவ பெண்கள் விரும்பி விளையாடுவதுண்டு, காட்டு மரவர்களும் காதல் மனம் புரிவதுண்டு, பூக்களிலே வாசம் கமழும், நெஞ்சில் நிறுத்துங்கள் இந்த இடத்தை தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லுவார். ஒரு காட்சியை சொல்லிட்டு உங்க மனசுக்குள்ள வச்சுக்கோங்க, இந்த இடத்தை தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லு. பாருங்க, நீங்க கண்ணை மூடிட்டு ஒரு நிமிஷம் நம்ம அப்படியே யோசிச்சோம்னா ஒரு காட்சி பதிவு, ஒரு கொடைக்கானலுக்குள்ள, ஒரு ஏற்காடுக்குள்ள, ஒரு ஊட்டிக்குள்ள நாம போய் நின்றுட்டு அப்படியே நினைச்சோம்னா நம்ம கண் முன்னாடி இந்த காட்சி அப்படியே நமக்கு குயில் கூவி கொண்டிருக்கும், கோலம் மிகுந்த மயில் ஆடிக்கொண்டிருக்கும், வாசமுடைய காற்று குளிர்ந்தடிக்கும், பூக்களிலே வாசம் கமலும், பூக்கள் தோறும் சென்று தேன் ஈக்கள் இசைபாடி கழிக்கும், வேட்டுவ பெண்களும் விளையாடுவதுண்டு, காதல் மரபு காட்டு மரபர்களும் காதல் மனம் புரிவதுண்டு, நெஞ்சில் நிறுத்துங்கள் இந்த இடத்தை தான் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் என்று சொல்லிடுவார். சொல்லிட்டு சொல்றாரு, குப்பன் என்றொரு ஒரு வேடுவ இளைஞன் அவன் காத்துக்கிட்டு இருக்கான். யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கானா, தன்னுடைய காதலி வஞ்சி என்ற ஒரு பெண்ணுக்காக காத்து கொண்டிருக்கிறான். தெற்கு நோக்கி ஒரு சிலையை போல் அவன் காத்து கொண்டிருந்தான். அப்பொழுது அங்கே வஞ்சி வருகின்றான். அவளை பார்த்தவுடன் வேகமாக சென்று கட்டி அணைக்க செல்கின்றான். அவ்வளவு கையை தட்டி விட்டு கிட்ட வராத அப்படின்னு சொல்றான். நம்ம முந்தானத்துக்கு தான் நான் உன்கிட்ட பேசினேன், நீங்க சந்தோஷமா வந்து பேசலாம்னு சொல்லி சொன்னியே, இப்ப நீ என்ன கையை தட்டி விடுற அப்படின்னு சொன்ன உடனே நீ எனக்கு என்ன சொன்ன, அங்க சஞ்சீவி மலையில இருக்கக்கூடிய 2 அற்புதமான மூலிகைகளை எனக்கு பறிச்சு தாரேன்னு சொன்னியா சொல்லலையா? சொல்லிட்டு இப்ப நீ வந்து ஒண்ணுமே செஞ்சு தர மாட்டேன்ற, எனக்கு அந்த மூலிகை தர மாட்டேன்ற அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றேன், இல்லம்மா இந்த மலைக்கு போனோம்னா அந்த பாதை ரொம்ப கரடு முரடா இருக்கும், அது ஏறி போக முடியாது, அப்படியே போனாலும் காலெல்லாம் புண்ணா போகும், இந்த இதுல நம்ம அங்க போகணுமா? உடனே அவன் சொல்றா, இல்ல இல்ல கட்டாயம் நான் போய்தான் ஆகணும், அந்த மூலிகை என் மனசு மேல அப்படியே இருக்கு, ஒருவேளை நீ வரலைன்னா கூட நான் போய் அதை பறிச்சுதான் வருவேன் அப்படின்னு சொன்ன உடனே இவனோ ஒரு காதல் மனத்திலே எண்ணத்திலே இருக்கின்றான். அவன் சொல்ல சொல்ல இவனுக்கு வந்து அப்படியே மனசு ஒப்புக்கல, என்னடா இன்னைக்காக இன்னைக்கு மலைக்கு மேல போகணும்னு சொல்றாளே அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன உடனே ஒரு அற்புதமான வரியை அந்த இடத்திலே பாவேந்தர் பாரதிதாசன் போடுகிறார். அங்க இருக்கக்கூடிய குப்பனும் பாவேந்தர் தான், வஞ்சியும் பாவேந்தர் தான். அப்ப அவன் சொல்றா, மண்ணுக்கும் கீழாய் மதிக்கிற பெண்ணிடத்தை பெண்ணடிமை பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீருதல் முயற்கோப்பே. நீங்க பெண்கள் ஏதாவது எதுக்கு வாயடைச்சுக்கிட்டே இருக்கிய, நான் எதுவும் சொல்லக்கூடாது நினைக்கிறியா? பெண்களை அடிமையாக்கி விட்டு நீ மண் அடிமை தீரும் நினைச்சா அது எப்படி? அது நிச்சயமா முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கடுமையா சொன்ன உடனே சரி சரி பாரு, அந்த மூலிகையோட இயல்பை பத்தி சொல்றேன் பாரு, அப்பயாவது நீ அங்க போகணுங்கிற எண்ணத்தை விட்டு அதுல ஒரு மூலிகையை எடுத்து வாயில போட்டோம்னா இந்த உலகத்தில் உள்ள மக்கள் என்னெல்லாம் பேசுறாங்க அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொரு மூலிகை எடுத்து நம்ம வாயில போட்டோம்னா அப்படியே காட்சி பதிவா நம்ம கண் முன்னாடி விரியும் அப்படின்றது. இது எனக்கு நமக்கு சின்ன பிள்ளைங்க வெத்தில மை தடவி பார்க்கறதா சொல்லுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. வெத்தில மை தடவுனா யாரை பார்க்கணுமோ அவங்க அந்த இதுல மயில தெரிவாங்கன்னு சொல்லுவாங்க. அது போல இவர் சொல்றாரு, இதுல ஒரு இலைய வாய்க்குள்ள போட்டா உலகத்து மக்கள் பேசுகிற பேச்சு கேட்கும், இன்னொரு இலைய வாய்க்குள்ள போட்டா காட்சி பதிவாகவே வரும் என்று சொன்னோட இவளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் ஆயிடுச்சு. நிச்சயமாக அவங்க போய்தான் ஆகணும், ஒருவேளை நீ வரலைன்னா நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்றேன், சரி நான் உனக்கு கூட்டு போறேன், கூட்டு போனா நீ எனக்கு என்ன தருவ, நான் உனக்கு முத்தம் தரேன் அப்படிங்க. உலகத்தின் முதல் லஞ்சம் அங்கதான் வருது போல இருக்கு, நான் உனக்கு முத்தம் தரேன்,
எத்தனை முத்தம் கொடுப்பேன்? 100 முத்தம் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்து தன் இதழை ஒரு கடி கடிக்கிறான். உனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு அற்புதமான ஒரு வரி. கீழிருந்து மேல ஒரு கல்லை வீசினா எப்படி போகுமோ அது போல அவன் என்ன செஞ்சானா, வஞ்சியை தூக்கிட்டே மலைக்கு போயிட்டான். கண்ணின் கடைக்கண் காதலிய காட்டி விட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் போர் எழுதுகிறான். கண்ணின் கடைப்பார்வை காதலிய காட்டி விட்டால் மண்ணின் குமரருக்கு மாமலையும் போர் எழுதுகிறான்னு சொல்றார். இது நீங்க பிற்காலத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வரி எத்தனை பேருக்கான ஒரு மிகப்பெரிய கவிதைக்கான ஆக்கமாக இருந்திருக்கும். இது எழுதப்பட்ட ஆண்டு 1930 சஞ்சீவி பர்வதத்தின் சாரம் வந்தது. 1957 ஒரு செய்திக்காக சொல்றேன், புதையல் சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதுக்கு பாட்டு எழுதுனது பார்த்தீங்கன்னா அதுல ஒரு பாடல் எழுதியவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள். அதுல சந்திரபாபு ஒரு பாடல் வந்து ஆடியிருப்பார். உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உயிரும் உடலும் ஒட்டி இருப்பது உனக்காக, எதுக்காக கண்ணை எதுக்காக, எப்பவும் இப்படி எட்டி இருப்பது எதுக்காக, கண்ணுக்குள்ளே வந்து கலகம் செய்வது எதுக்காக, மெல்ல காதுக்குள்ளே வந்து உந்த கருத்தை சொல்லிட்டு முடிவாக, பள்ளியிலே இன்னும் போய் படிக்கணுமா, இல்ல பைத்தியமா பாடி ஆடி நடிக்கணுமா, துள்ளிவரும் காவேரியில் குதிக்கணுமா, இல்ல சோறு தண்ணி எதுவும் இல்லாம கிடக்கணுமா, உனக்காக எல்லாம் உனக்காக அப்படி சொல்லிட்டு இந்த வரிதான் இந்த வரியோட முடிச்சு போட வைக்குது. இலங்கை நகரத்திலே இன்பவள்ளி நீ இருந்தால் இந்து மகா சமுத்திரத்தை இங்கிருந்தே தாண்டிடுது. பாருங்க எவ்வளவு பெரிய போய் பாருங்க. இலங்கை நகரத்துல நீ இருந்தா இந்து மகா சமுத்திரத்தை நான் இங்கிருந்தே தாண்டிடுது, மேகம் போல வான வீதியிலே வந்து மிதந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை இருக்குது. ஏன்னா பட்டுக்கோட்டை பாரதிதாசனுடைய மாணவர். புதுச்சேரியில் பார்க்கின்ற பொழுது அவருக்கான இலக்கண எப்படி எல்லாம் எழுத வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் பாரதிதாசன். அதனாலதான் பட்டுக்கோட்டை எந்த ஒரு கவிதை எழுதுகின்ற பொழுது பாரதிதாசன் துணை என்று போட்டுத்தான் எழுதுவார் என்ற செய்தியை நாம் அறிகின்றோம். அப்ப அங்க போயிட்டாங்க, போய் ஒரு இலைய பறிச்சு எடுத்து உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அப்படி சாப்பிடுகின்ற பொழுதுல அந்த உலகத்து மக்கள் பேசக்கூடிய மொழியெல்லாம் கேட்கு. அதுல முதல்ல யார் பேசுறேன்னா பிரெஞ்சு தேசத்துல பேசுறாங்க. ஒரு உணவகம், அங்கே இத்தாலியை சேர்ந்த ஒருவர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு எதிரே கருப்பிடத்தை சேர்ந்த ஒரு இளைஞர் இருக்கிறார். உடனே அந்த இத்தாலி தேசத்துக்காரன் பிரெஞ்சு நாட்டுக்காரன் பார்த்து சொல்றேன், ஏன் நீங்க இவங்களெல்லாம் வந்து இங்க வந்து சாப்பிட விட்டுட்டு இருக்கீங்க, இதே அனுமதிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப அந்த பிரெஞ்சுக்காரன் சொல்றேன், எங்க நாட்டுல வந்து நிறபேதம் மதபேதம் மக்கள் பேதம் எதுவுமே இல்லை, எங்க நாடு சமத்துவம் நாடு. நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, அந்த புதுச்சேரி பிரெஞ்சு ஆலையின் கீழே இருக்குது. ஒருவேளை பாவேந்தர் அவர்கள் அந்த நாட்டை முதல்ல சொல்லி அது ஒரு உயர்வா சொல்லணும் அப்படின்னு நினைச்சாரு நமக்கு தெரியல. எங்க நாட்டில் எந்த விதமான பேதமும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கார். அதற்கு அடுத்ததாக வந்து ஒரு அமெரிக்க நாட்டை சேர்ந்த ஒருவர் பேசுகின்றார். அவன் நல்ல அமெரிக்கக்காரனாக இருக்கின்றான். அதாவது இந்த அமெரிக்கா எல்லாரும் நல்லது செய்யணும் அப்படின்னு ஒரு சிந்தனை உடையவனாக அவனை காட்டுகின்றார். மூன்றாவதாக இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எப்படி என்ன சொல்றாங்கன்னா, நாவலம் தீவு நம்மை விட்டு போகலாம். நாவலம் தீவுங்கிறது நம்முடைய இந்திய நாடு. ஜம்பு தீவு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் உண்டு. அப்ப இந்த தீவுல வந்து மக்கள் 30 கோடி பேர் தான். ஆனா 30 கோடி பேர் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது. அவங்களுக்குள்ள வந்து வேதாந்தங்கள் சித்தாந்தங்கள் இந்த மாதிரி பேசி பேசி அடிமையாவே தான் இருப்பாங்க. அதனால எப்போதும் அது நமக்குத்தான் என்று இங்கிலாந்து தேசத்தவர்கள் சொல்வதாக ஒரு பேர். இடையில அவர் ஐயோ போ சீக்கிரம் போ, எப்படியாவது அந்த மூலிகையை கொண்டு வந்துரு அப்படின்னா தான் நமக்கு காப்பாற்ற முடியும் அப்படின்னு இடையில ஒரு பேச்சு இருக்கு. பேச்சு கேட்ட உடனே குப்பன் ஐயோ என்னமோ ஒரு ஆபத்து போல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். அப்படி யோசித்தவன் திரும்பவும் சொல்ற, உன்னால முடியும், நீ நினைத்தால் இங்கிருந்து வானை தொடக்கூடிய அளவுக்கு நீ உருவம் எடுக்கலாம். அதனால் நீ போய் அந்த மூலிகையை எடுத்து வா. ஐயோ எனக்கு அந்த மூலிகை எதுவென்று தெரியாது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, மலையவே நீ அப்படியே பெயர்த்து கொண்டு வந்து விடு என்று அங்க ராமாயணத்தினுடைய அந்த இதை சொல்றாங்க. நான் அனுமனும் ராமன் லட்சுமணன் அடிபட்டு இருக்கின்றார்கள், அனுமனிடம் சொல்லி எப்படியாவது பெயர்த்து கொண்டு வந்துடணும்னு குப்பன் நினைக்கின்றான். ஆகா, ஒரு முத்தத்திற்காக ஆசைப்பட்டு இப்படி மொத்தமாக அல்லவா என்னுடைய வாழ்க்கை போகிறது, பேசாம இருந்திருக்கலாமோ வராம இருந்திருக்கலாமோ, வஞ்சிட்டு சொல்ற பாரு, உன்னால பாரு மலையவே பெற்றெடுக்க போறாங்க, நம்ம பிழைப்பது ரொம்ப கடினம் என்று சொல்லுகிறார். கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு சொல்றார். அதுக்கடுத்து அவன் என்ன செய்யணும், அந்த மூலிகையே பெயர்த்தெடுத்து வந்து ராம லட்சுமணர்களை திரும்பவும் அவர்களை எழுப்பி விட்டு
திரும்பவும் அழுங்காமல் புழுங்காமல் அதுக்கு பாரதிதாசன் ஒரு ஊமையை கையாளுகின்றார். ஒரு கண்ணாடி பாத்திரத்தின் மேலே கல்லை வைத்தது போல அனுமன் மீண்டும் வந்து அதை வந்து சஞ்சீவி மலை வைத்து விட்டான் அப்படின்னு சொல்லி அந்த கதையை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு மொழி எடுத்து வயல போறாங்க. அந்த மொழியை போடும்போது அது அப்படியே காட்சி பதிவாக வருது. அங்க ஒருத்தர் வந்து இந்த ராமாயண கதையை வந்து சொல்லிட்டு இருக்காரு, கதாகலட்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பாத்தீங்களா, இதாங்க இங்க இருந்து தரையிலிருந்து வான அளவுக்கு எந்த மனுஷனாலும் ஆக முடியாது. அதுல எந்த ஒரு மனிதனும் ஒரு மலையவே பெயர்த்து போகக்கூடிய அளவுக்கு வல்லமை யாருக்கும் இல்லை அப்படின்னு அவர் சொல்லிட்டு இன்றுடன் இந்த காட்சியானது நிறைவு பெறுகிறது, நாளை மீண்டும் தொடரும் என்று அந்த பேச்சாளர் அவர் சொல்லிட்டு அவங்க கொடுக்குற படத்தை வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் சொல்லி முடிக்கிறார், வச்சு சொல்லி முடிக்கிறார், பாத்தியா இதுதான், இதெல்லாம் உண்மை இல்லை, இதெல்லாம் பொய் என்று சொல்லிவிட்டு சரி வா நான் மீண்டும் சஞ்சீவி மலையினுடைய அந்த அடிவாரத்திற்கு போய் நான் பேசுவோம் என்று சொல்லுவேன். இதுதான் அந்த சஞ்சீவி பர்வதத்தினுடைய ஒரு கதை சுருக்கமாக. அந்த கதையில அவர் அந்த ஒரு பகுத்தறிவு சிந்தனையை வைக்கிறார். இப்படி எல்லாம் இருப்பது அப்படின்னா இல்லை. ஏன்னா அந்த பகுத்தறிவு சிந்தனை அவருக்கு எப்போ வருகிறது என்று சொன்னால் தந்தை பெரியாருடைய ஒரு தொடர்பு கிடைத்த என்பதுதான் அவர் அந்த பகுத்தறிவு, எப்படி பக்தி கவிஞராக இருந்தவர் பின்னாளிலே பெரியாருடைய தொடர்பின் காரணமாக பகுத்தறிவுவாதியாக மாறுகிறார். அதனால்தான் சொன்னார், தொண்டு செய்து பழுத்த மலம் தூயதாடி மார்பிலும் பண்டை சுரப்பை உழவுதலும் மனக்குகையில் சிறுத்தை எழும் என்று தந்தை பெரியாரை பற்றி சொன்னார். பிற்காலத்தில் அவர் வந்து எழுதுறாரு, இந்த புரட்சி திருமணங்கள் என்று சொல்லிட்டு எப்படியெல்லாம் திருமணம் நடத்தணும், அதே மாதிரி தன்னுடைய மகளுக்கு என்ன தாலி அணியக்கூடாது. அந்த ஒரு விருந்தினரை கூப்பிடுறா, அவங்க வந்து சொல்றாங்க, அவர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறாரு, மாலை எடுத்து கொடுக்குறாங்க, திருமணம். அதுக்குன்னே ஒரு கவிதையை அவர் எழுதியிருக்கிறார். தன்னுடைய மகன் சரஸ்வதிக்கு திருமணம் செய்த போது கூட எந்த விதமான அடையாளம் இல்லாமல் மூவேந்தர் சேர சோழ பாண்டியனுடைய அந்த சின்னங்களை மட்டும் வைத்து, வில்லு மீன் அம்பு இந்த 3 சின்னங்களை வைத்துதான் அந்த தாலியில வந்து இதுதான் அடையாளமாக இருந்தது அப்படின்னு அவருடைய மகன் வந்து அதை பதிவு பண்றாங்க. ஒரு புனைவு அப்படிங்கிறது மட்டும் ஒரு காவியம் என்பதோட மட்டும் இல்லாமல் அந்த காவியத்திலும் ஒரு பகுத்தறிவு சிந்தனையை அவர் அங்கே புகுத்திவிட்டார். அதற்கடுத்து பார்த்தோம்னா அதுல அந்த முதல் தொகுதியில 2வது காவியமாக இருக்கக்கூடியது புரட்சிக்கு. ஒருவானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வதை போல பாவேந்தருடைய படைப்புகளிலே ஒரு சோறு பதமாக இதமாக இருக்கிறது எது என்று கேட்டால் புரட்சிக்கவி அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த புரட்சிக்கவி வில்கணியர் என்பவர் வடமொழியில் எழுதிய வில்கணியம் என்ற நூலை தழுவி அவர் எழுதியிருந்தாலும் கூட நம்முடைய தமிழ் பண்பாட்டுக்கு ஏற்ப அவர் வந்து எழுதுறார். கதை சுருக்கத்தை மட்டும் நான் சொல்றேன். அரசன் தன்னுடைய மகளுக்கு அமுதவல்லி அவளுக்கு வந்து ஒரு கவிதை இலக்கணம் சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அரசர்கள் வந்து சொல்றான். அப்ப அமைச்சர் வந்து சொல்றாரு, உதாரணம் சொல்லி ஒரு தெரிஞ்சான், அவன் வந்து நல்ல இலக்கணத்துல ரொம்ப புலமை உடையவன், அவன் மூலமா உங்க மகளுக்கு நம்ம சொல்லி தருவோம். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல் அப்படின்னா அவன் கொஞ்சம் வயசுக்காரன், அதனால 2 பேரையும் நம்பி வந்து நம்ம அவனை வந்து இவருக்கு சொல்லிக் கொடுக்க வைக்க முடியாது. அப்ப என்ன செய்யலாம்னா அந்த அமைச்சரை ஒரு கருத்து சொல்றேன், நம்ம சொல்லிக் கொடுக்கும் போது நடுவில் ஒரு திரையை போட்டுருவோம். இந்த பக்கம் உதாரணம் இருக்கட்டும், அந்த பக்கம் அமுதவல்லி இருக்கட்டும், சொல்லிக் கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு வச்சு அவ கத்துக்கிடுவா அப்படின்னு சொன்ன உடனே அரசன் நாம இது நல்ல ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக் கொடுக்குறான். பாடல் பாடுறான். அப்ப பாடுறதுக்கு முன்பாக என்ன சொல்லிடுறான் மன்னன் சொல்றான்னா, உதாரணனுக்கு கண்ணு தெரியாது, அவன் கண் பார்வை அற்றவன். உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா, அமுதவல்லி வந்து குஷ்டரோகி, அதனால நீ அவளை பாத்துறாத அப்படின்னு இங்கிட்ட போய் சொல்லியாச்சு, அங்கிட்ட போய் சொல்லியாச்சு. அப்ப வானத்துல முழு நிலவு வந்த போது அவன் பாடுகின்றான். பாடுன உடனே இவளுக்கு வந்து இவன் நல்ல இலக்கணத்துல தெளிவானவன், ஆனா அதே சமயத்துல கண் பார்வை அற்றவன் என்று சொன்னால் இந்த நிலவை பார்த்தோம்னால எப்படி பாட முடியும்? அப்ப இதுல ஏதோ ஒரு சூச்சகம் இருக்கு, ஏதோ ஒரு ஏமாத்து வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். அவன் இருக்கிறேன், இவன் பாக்குறேன், என்னடா இது ஒரு பொண்ணு, இது யாருன்னே தெரியலையே அப்படின்னு. நீ யாருன்னு கேட்கும் போது நான் தான் அமுதவல்லின்னு சொல்றேன். அப்ப சொல்லுகின்ற பொழுது அவனை விரும்புகிறான். ஆனா அவன் சொல்றான், இல்லவா நீ அரசனுடைய மகன், அரசன் மாதிரி, நானோ சாதாரண ஒரு மானிடர், அதனால இந்த காலம் நமக்குள்ள ஒத்து வராது, வேண்டாம் அப்படின்னு சொன்ன. இல்ல நான் அரச குமாரியாக இருந்தாலும் கூட நான் உன்னை விரும்புகிறேன் சொல்லி கடைசியில சம்மதிக்கின்றார்கள். 2 பேரும் ஆனந்தத்தில் இருக்கின்றார்கள். அந்த தோழிமார்கள் பார்த்து அரசன் போய் சொல்லிடுறாங்க, பாருங்க உங்க மகள் அமுதவல்லி
உதாரணம் தன்னை கொடுத்து விட்டாலோ அப்படின்னு சொன்ன உடனே அரசன் பார்க்கிறான். அவனுக்கு தெரியுது. வர சொல்றான், கொலைஞர்களை வர சொல்கின்றான். அவனுடைய தலையை வெட்டி விடுங்கள் என்று சொல்கின்றான். இந்த தகவல் அரசகுமாரி ஆகிய அமுதவல்லிக்கு போய் சேர்ந்த உடனே அவன் இல்ல, தப்பு செஞ்சது நான் தான், அவன் கிடையாது. அப்படி கொல்லணும்னா என்ன கொல்லணும், ஆனா என்ன நீ கொல்ல முடியாது, ஏன்னா உனக்கு அடுத்து இந்த நாட்டை ஆளக்கூடிய வாய்ப்பு உள்ளவன் நான் தான், அதனால என்ன நீ உனக்கு கொல்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அப்ப 2 பேரையும் சேர்த்து வெட்டிக்கிற அப்படின்ட்டு. அப்படி சொல்லுகின்ற பொழுது கடைசியாக நீ என்ன சொல்ல விரும்புகிறாய் அப்படின்னு கேட்ட உடனே உதாரணம் வந்து மக்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு சொல்லிக் கொடுக்க வந்து கூப்பிட்டாங்க. நான் சொல்லிக் கொடுத்தேன், அவ என் மேல ஆசைப்பட்டா, நான் ஆசைப்பட்டேன். ஆனா இதை சொல்லிக் கொடுப்பதற்கு நான் தமிழ் கற்றவன் என்பதால் தான் என்ன கூப்பிட்டேன். ஆனா இப்ப அவளுடைய உயிர் என்னுடைய உயிர் போகுவதற்கு இந்த தமிழ் காரணமாக இருந்து விடுமோ என்றுதான் நான் மிகவும் பயப்படுறேன், அச்சப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் முன்ன ஒரு நீண்ட உரையினை தருகின்றார். அது கேட்டு முடிச்ச உடனே அவர் சொல்ற, மன்னனுக்கு பின்னாடி மகள் அந்த அரசகுமாரி வந்து இந்த நாட்டை முடியாட்சியிலிருந்து குடியாட்சியாக கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நிலைமை இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு அவன் பேச 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 ஒரு திரைப்படத்தினுடைய அந்த நிறைவு காட்சியை போல அது வரைக்கும் சும்மா இருந்த மக்கள் எல்லாம் வீறு கொண்டு எழுந்து அரசனை விரட்டுகின்றார்கள். அவன் நாட்டை விட்டே போயிருக்கான். அங்க வந்து குடியாட்சி போய் குடியாட்சி வளர்ந்ததாக அங்கே அவர். இதுதான் புரட்சி. எல்லாரும் மன்னர்களையும் மேல்நிலையில் உள்ள மக்களை எல்லாம் அல்லது அரசர்களை தெய்வங்களை பாடுகின்ற பொழுது ஒரு சாதாரண ஒரு கவிஞனை ஒரு பாட்டுடை தலைவனாக வைத்து எழுதியிருக்கிறார். இது தமிழ்நாட்டில் ஒரு படமா கூட வந்துச்சு. நிலவே நிலவே சரிகமபதை நீ பாடுன்னு ஒரு அந்த படத்துல கூட அந்த ஒரு பாடல் பின்னாடி ஒரு படமாகவும் திரைப்படமாகவும் எழுதப்படும். இதுல வந்து சில வரிகள் எனக்கு ரொம்ப அவருடைய, நாம் சொன்னதை போல பாரதிதாசன் என்றால் எளிமை இனிமை என்று சொன்னது போல இந்த இதுக்கு யாருக்குமே அவருடைய எல்லா படைப்புகளுமே சரி, நம்ம ஒரு விளக்கு உரையோ தெளிவுரையோ பொழிப்புரையோ நமக்கு தேவையில்லை. அந்த கதை போக்கு என்பது ஒரு நீரோட்டத்தை போல நம்ம அப்படியே பாரதிதாசன் நம்ம கையை பிடிச்சு விரல பிடிச்சு வா மகனே என்று கூப்பிட்டு செல்வதை போல அந்த வரிகள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அற்புதமாக. அரசர் அமைச்சர் வாழ அறிவிக்கின்றார். அமுதவல்லி என் ஆசி குருவன். தமிழ் இலக்கணங்கள் தமிழ் இலக்கியங்கள் அமைமுறை ஆய்ந்தார். அயற்மொழி பயின்றார். ஆர்ந்த நீதி நூல் ஒழுக்க நூல் அனைத்தும் கற்றார். ஆயினும் மன்னால் கவிதை உடைய கற்றால் இல்லை. வளரும் பாடும் வண்டும் தளிரும் மலையும் கடலும் பாவியும் ஓடையும் விண்ணின் விரிவும் மண்ணின் வனப்பும் மேலோர் மேன்மையும் மெலிந்தோர் வெளிவும் தமிழின் அமுத தன்மையும் நன்மையும் காலையும் வருதியும் ஆலயம் மதியமும் கண்ணையும் கருத்தையும் கவர்வன. என் மகள் அகத்தில் எழுந்ததை புறத்தில் பிறருக்கு புலப்படுத்துவதற்கு கவிதை இலக்கணம் தெரிதல் வேண்டுமா? ஏற்றதோர் ஆசான் எங்குளார் தோற்றியவாறு சொல்ல அமைச்சரே. தலைமை அமைச்சர் புகழ்வான், எனது மன்னார் சகலகளை வல்லவன், இவ்வுலகோர் போற்றும் உயிர் புலவன் கவிஞன், அவன் வேறு உதாரணம். இளையுந்த நாட்டினிலே அவனை ஒப்பார். ஆனால் அவன் அழகும் இளவயதும் உடையோன். அமுதவல்லியை உதாரணமாக கற்கவிட்டால் குறை வந்து நேர்ந்தாலும் நேர்தல் கூடும். ஆனாலும் நான் இதற்கோர் மார்க்கம் சொல்வேன். தேனிதலால் தடையவனும் அவனை பெண்ணும் தெரிந்து கொள்ள முடியாமல் திரைவிடுக்க பாடல்வெளி மங்கையிடம் உதாரணனுக்கு பார்வை இல்லை குருடன் என்று சொல்லி வைக்க ஞானம் ஒரு உதாரனிடம் அமுதவல்லி நலி குஷ்டரோகி என்று எச்சரிக்க தார்வேந்தன் எது கேட்டான் வியந்தான். தந்தரத்தால் ஆகாத ஒன்றுமில்லை. வேர் வாய்ந்த உதாரணை போய் அழைத்தீர்கள். பேச்சு வந்த அமைச்சர் வளர் சென்று அழைத்தார். தேர்வாய்ந்த புவிராஜன் போலே அந்த செந்தமிழ்த்தி கவிராஜன் வந்தார். பார்வேந்த நிகழ்த்தினான். அது கேட்டு பைந்தவனுக்கு தொண்டு செய்ய கடவுள் என்றார். மன்னவன் ஆணைப்படி கன்னி மாடத்தை சேர்ந்ததொரு பன்னரும் பூஞ்சோலை நடி பாங்கில் ஒரு பொன்மேடை அன்னதோர் மேடையிலே திரை ஆர்த்த மறைவினிலே மின்னொளி கேட்டிருப்பால் கவி வேந்தன் உரைத்திடுவான். யாப்பு முறை உரைப்பான், அணி யாவும் உரைத்திடுவான். பாப்புனைதற்கான அனுபவம் பல புகழ்வான். தீர்ப்புற அன்னவளும் ஆசு சித்திரம் வித்தாரம் என அனைத்தும் கற்றுவரலாம். அதுகால பரியந்தம் சற்றும் அவள் முகத்தை பார்க்கவில்லை. விழியற்றவனை பார்த்தல் ஓர் அவசகுணம் என்றே, உற்றதோர் நோயுடையாள் என்று உதாரணம் பார்க்கவில்லை. இவ்விதம் நாட்கள் பல பல ஏகிட ஓர் தினத்தில் வெப்பெளி வேலுடையால்
அம்மேடையிலே காத்திருந்தார். இவ்விதம் நாட்கள் பல பல ஏகிட ஒரு தினத்தில் வெப்பிலி வேலுடையார் அம்மேடையிலே காத்திருந்தார். அவ்வமயம் தன்னிலே அத்தனையும் ஒளியால் கவ்வி இரு காட்டை அழித்து உயர்ந்தது வாழ்கிறார். அவ்வமயம் தன்னிலே அத்தனையும் இருட்டை அழித்து ஒளியால் கவ்வி உயர்ந்தது வாழ்கிறார். தாங்க கிழவர் பற்றி சொல்றேன். அற்புதமான அடுத்து வருகிறது. நிலா என்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டிவிட்டால் கோட்டையிலே உலகம் சார்ந்தோம். வான சோலையிலே பூத்ததனி பூவோ நீதான் சொக்க வெள்ளி பாட்குடமோ அமுத ஊற்றோ காலை வந்த செம்பருதி கடல் மூழ்கி கடல் மாறி புலிகடைந்த ஒளிப்புலம்போ அந்தி இருளால் கருகும் உலகு கண்டேன் அவ்வாறே வான் கண்டேன் திசைகள் கண்டேன் பிந்தி அந்த காரில் தான் சிரிப்பதுண்டோ பெருஞ்சிரிப்பின் ஒளிமுத்தே நிலவே நீதான் சிந்தாமல் சிதறாமல் சேகரித்து எளினும் ஊட்டி இந்தாவென்றே இயற்கை என்னை எளிவாழ்வி சித்தரித்த வண்ணம் தானா உன்னை காணும் பொழுதினிலே என் உள்ளத்தில் ஊறி வரும் உணர்ச்சிதனை எழுதுவதற்கு நினைத்தாலும் வார்த்தை கிடைத்திருவதில்லை. நித்திய தரித்திரராய் தினம் உழைத்து உழைத்து தினைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிதுகோள் தேடுங்கால் வானை ஆற கணத்திருந்த கவிச்சோறு நிலவே நீயோ நீதான். தினைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிதுகோள் தேடுங்கால் வானை ஆற கணத்திருந்த வெண்சோறு கவிநிலவே உனை காணுகின்றோம். உன்னை எனது இருவிழியால் காணுகின்றேன், ஒளிபெறுகின்றேன், இருளெல்லாம் ஒதுக்குகின்றேன், இன்னலெல்லாம் தவிர்கின்றேன், எரிவில்லை குளிர்கின்றேன் உள்ளும் பெருமம், எரிவில்லை குளிர்கின்றேன் உள்ளும் பெருமம், அன்புள்ளம் காணுகின்றேன் அதுவும் முற்றி ஆகாயம் அலாவும் ஒரு ஆசை கொண்டேன், இன்பமெனும் வாழ்முறையே குளிர் விளக்கே என இழந்தே உன் எழிலில் கலந்ததாலே, என இழந்தே உன் எழிலில் கலந்தாதாலே என்று அந்த நிலவினை அந்த கவிஞனாகிய உதாரணம் பாடுகின்றார். அப்பொழுதுதான் அமுதவல்லி நினைக்கின்றார், ஓஹோ ஏதோ ஒரு திருக்கு தர பண்ணியிருக்கேன் இந்த அமைச்சரும் இந்த மன்னனும் என்று சொல்லி இவ்விதமாக நினைவினை உதாரணம் பாடியவுடன் வந்து பார்க்க இது எத்துக்கள் ஏதன உண்டு ஏதோ ஒரு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தவங்க சொல்றார், நீ யார் அப்படின்னு சொன்ன அவனை பற்றி அவனுடைய அழகை பற்றி சொல்லுகிறார். ஓது மலைக்குளம் போலவே ஓங்கிய தோள்களை கண்டு புவிக்கு ஏது இதுபோல் பொன் ஒளி அப்படி கேட்டு அவன் பார்க்கிற நீ யாரு அப்படின்னு சொல்றான், நான் தான் அமுதவல்லி. அமுதவல்லிக்கு ஓவிய கூடாது. பின்னர் குளத்தில் விளைந்ததோ வில்லி நிறத்தில் பிறந்ததோ கண்ணர் தமிழ்கவி வாணரின் கற்பனையே உருப்பெற்றதோ, கவிஞனுடைய கற்பனை தான் இப்படி வந்ததோ, ஒரு பூங்கொடியோ மலர் தோட்டமோ அப்படின்னு சொல்லி அதுக்கடுத்து அவர்கள் இருவரும் சேர்க்கின்றார்கள். செய்தி மன்னனுக்கு போகுது. அப்ப போன உடனே அவன் சொல்றேன், ஏன்னா ஒரு அரசன் இல்லையா, அவனுடைய அந்த ஒரு ஆளுமையை அல்லது ஒரு திமிர்த்தனத்தை காட்டணும்னு சொல்றான். வால் பிடித்த ஆளும் ராசர் என் தால் பிடித்த கடப்பா, அட ஆள் பிடித்தால் ஒருபடி இருப்பாய் என்ன ஆணவமோ உனக்கு, வெல்ல தகுந்தவனோ இல்லை, இது வாழ்வதற்கு வேலை புரிந்தனை. ஆளக்கூடிய மன்னன் எல்லாமே கால் பிடிச்சு கிடக்குறியா, ஒரு பிடி பிடிச்சா நீ ஒண்ணு இருக்க மாட்டே, நீ இப்படி பண்ணிருக்கிய அப்படின்னு சொன்ன சிறப்பறுத்தல் வேந்தற்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கோ உயிரின் வாதி சொல்லி சொல்றேன். மன்னவன் கல்வி விட்டா நான் அதுல அவன் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாம் வேல்விழியால் எந்த விழாப்புறத்தை கொத்தாதே, பால்போல் மொழியால் பதைக்க உயிர் வாங்காதே, கண்ணாடி கன்னத்தை காட்டி என்னை புண்ணாக்கி போடாதே அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லிட்டு இங்க அரசன் சொன்ன உடனே அவன் அமுதவல்லி வந்து சொல்றான், இல்ல நீ என்ன கொல்றதுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொன்ன சொல்லு, இந்த பேயினை நான் பெற்ற பிள்ளை என சொல்லுவதை தவிர்ப்பீர், இந்த துட்ட சிறுக்கியை போய் அழிப்பீர் அப்படின்னு. என் மகளே கிடையாது, இந்த மாதிரி கவிஞனோட விரும்புகிறேன் என்று சொன்னது என் மகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் கடைசியில ரெண்டு பேரையும் வச்சு பேசுகின்ற பொழுது அந்த உதாரணம் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை என்பது பிற்காலத்திலே பல கவிஞர்களுக்கான ஒரு முன்னோட்டமான வார்த்தை என்று நான் சொல்றேன். உதாரணம் சொல்றேன், பேரன்பு கொண்டோரை பெரியோரை பெற்ற நாய்மாரே நல் இளஞ்சிங்கின்றார், நீரோடு நிலங்களுக்கு நடுமரங்கள் நிறைந்து வருங்காடாக்க பெருவிலங்கு போராடும் வாழ்நிலத்தை அண்ணாரில் புதுக்கியவரை சிற்றூர் மரப்படுத்த வயலும் மாறு தேக்கிய நல் வாய்க்காலும் நெற்சேர உழுது உழுது பயன் விளைவிக்கும் நிறைவழிப்பு தோல்கள் எல்லாம் எவரின் தோல்கள்
கல் வளர்ந்து மலை வளர்ந்து கனிகள் வெட்டி கருவியெல்லாம் செய்து தந்த கைதான் யாகை பொற்றுகளை மணிக்குளத்தை போய் எடுக்க அடக்கிய மூச்செவரின் மூச்சு. எல்லாம் செஞ்சது யாரு? எல்லாமே நம்ம மக்கள். ஆனால் இன்னைக்கு அவன் மன்னன் அப்படிங்கறதுல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கிறான். இப்ப நீங்க இந்த பாடலுடைய கருத்தை மையமா வச்சுதான் பட்டுக்கொண்ட ஒரு பாட்டு இருப்பார். சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சோம்பல் இல்லாம ஏர் நடத்தி கம்மாக்கரையை வசதி கட்டி கரும்பு கொள்ளையில் வாய்க்கா வெட்டி சப்பா பயிர பறிச்சு நட்டு தகுந்த முறையில் தண்ணீர் விட்டு நெல்லு விளைஞ்சிருக்கு வரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு. அதில் அடுத்தடுத்து நீங்க அந்த வார்த்தையெல்லாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய பாரதிதாசனுடைய அந்த வார்த்தையினுடைய கரு அங்கே இருப்பதை நாம் காணலாம். புரட்சி கவி என்பது அவருடைய படைப்புகளிலே ஒருவானை சொற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அமைந்த ஒரு காவியம். அதற்கு அடுத்ததாக வீரத்தை. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா நம்முடைய மொழிக்காக, ஏன்னா ஒரு கவிஞனுடைய படைப்பு என்பது எதை சார்ந்து வரும் என்று கேட்டால் அந்த காலத்திய சூழலை சார்ந்து வரும். அவர் இருந்த காலம் என்பது வெள்ளையருடைய வெள்ளையர் ஆட்சியினுடைய அடக்குமுறை இருந்த காலம், பெண்கள் அடிமைப்பட்டு இருந்த காலம். நீங்க பாத்தீங்கன்னா குடும்ப விளக்கு சொன்னோம் இல்லையா, அந்த இதுல பெண்கள் கல்வி கற்கணும் அப்படிங்கறது வலியுறுத்தி சொல்றாங்க. அதுல ஒவ்வொரு தலைப்புலயும் ஒவ்வொரு சில காலகட்டத்தினுடைய அப்படியே அடுத்தடுத்து எழுதப்படுது. விருந்தோம்பலை பத்தி சொல்வாரு, முதியோர் காதலை பத்தி சொல்வாரு, எப்படி பெண்கள் கல்வி கற்கணுங்கிறத பத்தி சொல்வாரு. அந்த பெண் கல்வியை பத்தி சொல்கின்ற பொழுது அற்புதமான ஒரு வரி உண்டு. கல்வி இல்லா பெண்கள் கலர் நீளம், அங்கு புல் நிலத்திடலாம் நல்ல புதல்வர்கள் கிடைப்பதில்லை. கல்வி அறிவு உடைய பெண்கள் திருந்திய கழனி, அங்கு நன்மக்கள் விளைவதை நவிலவோ நான் அப்படிங்கிறார். கலர் நிலம் தரிசு நிலம், அந்த தரிசு நிலத்துல எதை போட்டாலும் வராது. அப்ப படிக்காத பெண்களுடைய வாழ்க்கை என்பது அப்படித்தான் இருக்கும். ஆனால் ஒரு பெண் கற்றாள் என்று சொன்னால் அவளிடத்தில் உருவாகின்ற இந்த வயலுக்கு எப்படி நமக்கு வெள்ளாமை எடுக்கின்றோமோ, இங்க வெள்ளாமையாக எதை சொல்றாரு? பிள்ளைகளை சொல்றாரு. ஏன்னா கற்ற பெண் ஒருத்தி தான் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை தர முடியும். ஏன்னா முதல் ஆசிரியர் என்பவர் வீட்டில அம்மாதான். அந்த இதுல சொல்றாரு. சமைப்பதை பத்தி சொல்றாரு. சமைப்பது ஆண் யாருமே வர்றதில்லை, பெண்கள் தான் அப்படின்னு அவங்களுக்கு நம்ம அப்படியே ஒதுக்கி இருக்கிறோம். இன்பம் சமைக்கின்ற பெண்கள், அதை சமைச்சு சாப்பாடு கொடுக்கிறவங்க நமக்கான உயிர் கொடுப்பவர்கள். மணிமேகலை சொல்லுவோம், உண்டி கொடுப்போர் உயிர் கொடுத்தோரே என்று சீத்தலை சாத்தனார் சொல்லுவார். அதுபோல இந்த பெண் ஆண் பெண் இருவருமாக வேலை செய்யணும். ஒருத்தருக்கு எல்லா வேலையும் இது பெண்ணுக்கு பெண்ணுக்கு என்று நீங்கள் அப்படியே மாத்திக்கிட்டே போனீங்கன்னா பெண் எப்பதான் மேல வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேள்விக்கு பதிலையும் அவர் தருகின்றார். எப்பொழுது பெண் கல்வி கற்கின்றாரோ அவள் கல்வி கற்றால் இந்த சமநிலை உருவாகும். அது வரைக்கும் இந்த ஆண் பெண் என்கிற ஏற்றத்தாழ்வு இருந்து கொண்டேதான். ஒரு கவிதையில அந்த பெர்னாட் ஷா சொன்னதை சொல்லி இங்க சொல்வார். நம்முடைய மேலைநாட்டு அறிஞர் பெர்னாட் ஷா என்ன சொல்கின்றார்? பெண்களுக்கு உரிமை எவ்வாறெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லணும் அப்படிங்கிறது அதுல ஒரு கதையை சொல்லுவார். அவர் காலத்தில் இருந்து குழந்தை அவருடைய பிறப்பு நம்ம சொன்ன 1981 ஒரு பிறக்கிறார். ஆனா அவருடைய திருமணம் பாத்தீங்கன்னா தன்னுடைய 29 வயதுல தான் அவர் திருமணம் முடிக்கிறார். அதுவே அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி தான். ஏன்னா அந்த காலத்துல 7 வயது பெண்ணுக்கு 10 வயது பெண்ணுக்கெல்லாம் திருமணம் நடந்திருக்கு. ஒரு குழந்தை மனம்ங்கிறதுல ஒரு பதிவு பண்றார். 7 வயது குழந்தைக்கு திருமணம் முடிஞ்சிருது. அவருடைய கணவன் இறந்து விடுகிறார். அவர் தன்னுடைய தந்தை வீட்டுக்கு வருகின்றார். தந்தையினுடைய மனைவி இறந்து விடுகின்றார். ஆனா அவன் என்ன செய்யறான்? அடுத்து ஒரு கல்யாணத்தை முடிச்சிடறேன். ஆனா இந்த 7 வயது பெண் தன்னுடைய தந்தையிடத்தை செல்ல முடியல. அப்ப என்ன, எங்க அப்பா என்ன ஒதுக்கிறாரு, என் சித்தியோட எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிறாரு, என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு என்று சொல்லி தன்னுடைய பாட்டியிடம் அழுவதாக அவர் ஒரு கதையை சொல்றார். அதே போல கைப்பெண் திருமணத்தை பத்தி சொல்றார். இப்படி ஒவ்வொன்றுமாக அவர் தொடாத எல்லைகளே இல்லை, எல்லாத்தையுமே சொல்றார். கல்வி அறிவு இருக்கணும், ஆண்கள் எப்படி எல்லாம் பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு சொல்றார். சமத்துவத்தை போதிக்கிறார். சில இடத்துல சீனாவுக்கு நமக்குமான போரை பத்தி சொல்றார். சீனாக்காரன் தானா வந்த போருக்கு நம் சிறுத்தை கூட்டம் இங்கே வேற இங்கே யாருக்கு? சீனாக்காரன் தானே வந்த போருக்கு நம் சிறுத்தை கூட்டம் வேற இங்கே யாருக்கு? போனா கிடைக்கும் போரில் அந்த சீனாக்காரன் ஈரன், போனா கிடைக்கும் போரில் அந்த சீனாக்காரன் ஈரன். அதுபோல அந்த சாப்பாடை பத்தி சொல்லுகின்ற பொழுது சொல்லுவார். இந்த இடத்துல அவருடைய மாணவர்கள் முதன்மையானவராக இருந்த சுரதாவை பத்தி சொல்ல நினைக்கிறேன். எப்படி அவர் சொல்றாரு, தேன்மலை அப்படிங்கிற நூல்ல அவர் எழுதுறாரு, சுரதா அவர்கள் எழுதுறாரு. சுரதா முதல்ல சந்திக்க போறதே ஒரு சுவையானதா இருக்கு.
பாவேந்தர் வீட்டுக்கு சுரதா போறார். அதாவது ராஜகோபால்ங்கிற ஒரு இளைஞர் போறார். காரணி ராஜகோபால். ஓ சிக்கல் இது, நான் காதலிக்கும் பெண், ஏன் வந்தாய்? கலப்பு திருமணம் செய்வதற்காக வந்தேன். சாமியம் விடுவாயா? இல்லை. சாப்பிட்டாயா? இல்லை. சாப்பிட்டு வா சொல்றார். இதுதான் ராஜகோபாலுக்கும் பாவேந்தருக்கும் நடந்த முதல் உரையாடல். சாப்பிட்டு வந்து திரும்ப போற வந்தவனே, முதல்ல நீ இந்த பொண்ணை கொண்டு போய் அவன் வீட்டுக்கு போய் விட்டு வா, நான் உனக்கு நீ ஏன் கூட இரு அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அங்க துறைமுகத்துக்கு வந்து ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்து, நீ அங்க போய் நேரம் பாரு, உனக்கு வேலை கிடைக்கும்னு சொல்லி அனுப்புறேன். அங்க போனா அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கள ஒரு 4-5 பேர் சுத்தி அலைஞ்சிட்டு இருக்காங்க, எப்படியா அவரை போட்டு தரணும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தோன்னு இந்த மாதிரி என்ன பின்தொடர்ந்து வர்றீங்க, எனக்கு வேலையே வேணாம், துறைமுகமே வேணாம், பரவாயில்லையா வீட்டிலே இருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஊதியம் கொடுத்து அவரை வச்சிருக்கிறார். அவர் சுரதா ஒரு செய்தியை பதிவு பண்றார். அவர் எழுதுறாரு. அவருமே கவிதை எழுதி கொடுக்குறாரு. இது நல்லா இருக்கு, நல்லா இருக்குன்னு சொன்னா கூட சொல்றாரு, இது என்னுடைய கவிதை தான் சொன்ன உடனே அருமையாக எழுதுகிறாய், ஆறுமுக நாவலரை போன்ற ஒரு எழுத்து நடை முன்னிடத்திலே இருக்கிறது, நீ தொடர்ந்து எழுது. அடுத்து ஒரு கவிதை எழுதி முடிக்கும் போது ஒரு சுப்பு ரத்தினத்திற்கு தாசன் அப்படின்னு, ஏன்பா இதெல்லாம் என்று சொன்னாலும் அவர் உள்ளுக்குள் மகிழ்ந்தார் அப்படின்னு சொல்லி சுரதாவை பதிவு. சுப்பு ரத்தினத்திற்கு தாசன் எழுதுறாரு. பின்னாடி இடம் இல்ல, சு புள்ளி ரா புள்ளி தான் எழுதுறாரு. கடைசியில் அந்த இடையில் இருந்த ஆணிகளையும் நான் பிடுங்கி விட்டேன், சுரதா என்று எழுதினேன், கடைசியில் அதுவே எனக்கு நிலைத்தது என்று ஒரு வந்து அவர் பதிவு பண்ணார். சுரதா அவர் பதிவு பண்ணார். இந்த இடத்துல ஒரு இடைப்புறவர்களாக இன்னொரு செய்தியை நான் சொல்ல வருவேன். 1999 சென்னையில வந்து எழுத்தாளர்களை சந்திக்க வேண்டும் என்ற ஒரு ஆசை எனக்கு சொந்த ஊர் எட்டயபுரம். எழுத்தாளர் தனுஷ்கோடி ராமசாமி சொல்லி ஒரு தமிழாசிரியர் இருந்தார். அவர் நாங்கள் படிக்கும் போது அவருடைய சிறுகதை நான் எங்களுக்கு பாடத்திட்டத்துல வந்து இருந்தது. அப்ப அவரை போய் பார்த்துட்டு இந்த மாதிரி ஜெயகாந்தன் ஐயாவை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் சொன்னோன்னா அவர் முகவரி ஜெயகாந்தன் ஐயா முகவரி கொடுக்குறாரு. நான் சென்னைக்கு நானும் என்னுடைய நண்பர் ஒருவர் போய் பார்க்கணும். ஜெயகாந்தன் ஐயாவை பார்த்து விட்டு உமை கவிஞர் சுரதா அவருடைய இடத்துக்கு போறோம். இப்ப அழைப்பு மணி அடித்தவுடன் ஒருத்தர் வருகிறார். இந்த மாதிரி சுரதா ஐயாவை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லும்போது, இல்லை இல்லை அவருக்கு உடல் நலமில்லை, நீங்கள் அவரை பார்க்க முடியாது என்று சொல்லிட்டார். எனக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டா பார்க்காம எப்படி, எட்டயபுரத்திலிருந்து வருகிறேன் என்று சொல்லுங்க. உடனே போன அடுத்த நிமிஷம் அவர் நடக்க முடியல. தன்னுடைய மகன் மேல தோல் மேல கையை போட்டுட்டு அப்படியே வாசல் வரைக்கும் வந்து என் கையை பிடிச்சு உள்ள இழுத்து அவருடைய இன்னொரு கை என்னுடைய தோல் மேல போட்டு அப்படியே போய் அந்த இருக்கையில போய் உட்கார். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிடங்கள் அவரோடு உரையாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. நான் சொல்றது 1999. பேசி முடிச்சுட்டு கிளம்பும் போது ஒரு அறை கதவை திறக்கின்றார். மலை போல் புத்தகங்கள் குவிந்து கிடக்கின்றன. அதுல இருந்து ஒரு புத்தகத்தை எடுத்து எனக்கு கொடுத்தார். தம்பி, நீ புதிதாக வீடு கட்டினால் நிச்சயம் உன் வீட்டில் ஒரு சிறு பகுதியை நூலகமாக நீ மாற்று என்று சொல்லி கொடுத்தாரு. நீ ஒருவேளை இங்கே இருந்தால் ஒரு வாரம் கழித்து என்னுடைய தலைமையில் ஒரு கவியரங்கம் நடக்கிறது, முடிந்தால் நீயும் அதில் கலந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய வீட்டுல ஒரு நூலகம், ஒரு சின்ன நூலகமே இருக்கு. அவருடைய ஒரு ஆசை, நம்முடைய சுரதா வந்து அவர்தான் சொல்றாரு, பாவேந்தருடைய இறப்புக்கு பின்பு அங்கு அந்த கடற்கரை சாலையிலே பாவேந்தருக்கு சிலை அமைக்க வேண்டும் என்று முதலாக குரல் கொடுத்தவர் அவர். அதனை பிற்காலத்திலே அறிஞர் அண்ணா அவர்கள் அந்த குரலினை அவருடைய கனவை நனவாக்குகின்றார் அப்படிங்கிறது அவருடைய செய்தி. பிற்காலத்துல பாத்தீங்கன்னா அந்த சுரதா என்பவர் ஊமை கவிஞர் அப்படின்னாலே சுரதா தான் அப்படிங்கிற சொல்லும் அளவிற்கு அந்த தேன்மலையில் சொல்கின்றார். பாரதியாருக்கு ஒரு தாசன் தான், ஆனால் பாரதிதாசனுக்கோ என்னை போன்ற நிறைய தாசன்கள் கிடைத்தார்கள். நீங்க அவருடைய மாணவர்களை படிக்கிட்டோம்னா வாணிதாசன் இருக்கிறாரு, சுரதா இருக்கிறாரு, முன்னடியான் இருக்கிறாரு. இப்படி ஒரு பாவேந்தர் பரம்பரை என்று சொல்லும் அளவிற்கான ஒரு கவிஞர் கூட்டம் உருவானது. அவர்கள் படிச்ச வாணிதாசன் சொல்றார், முன்னடியான் சொல்றார், எத்தனை முறை கேட்டாலும் அவர் வந்து முகம் சலிக்கவே மாட்டார். சின்ன பிள்ளைக்கு சொல்வதை போல, கிளிக்கு சொல்வதை போல மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொடுப்பார். கவிஞர் முருகு சுந்தரம் அவர்கள் தான் பாவேந்தர் பாரதிதாசனை பத்தி எழுதின ஒரு நூல் தான் சாகித்ய அகாதமி அந்த பதிப்பகத்திலிருந்து போட்டிருக்காங்க. அவர் முழுக்க அவருடைய பற்றி அந்த பாவேந்தரை பற்றிய செய்தியை வந்து அதுல வந்து பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த பதிவுல என்ன அப்படின்னம்னா, சில செய்திகள் வந்து முன்னும் பின்னுமாக இருக்கிறது. நம்ம பாரதிதாசனுடைய மைந்தர் மன்னர் எழுதிய பாட்டு பறவையில் அந்த நூலுக்கும் ஒரு சில வேறுபாடுகள் இருந்தாலும் கூட அவர் எழுதின அந்த சொல்றாரு, முருகு சுந்தரம் சொல்றாரு, நான் சென்னையில் அவர் இருந்த பொழுது அடிக்கடி நான் பார்க்க செல்வேன்.
அப்பொழுது அவர் இருக்கிறாரு, பொன்னடியான் அவர்கிட்ட இருக்கிறார். குற்றியலுகிற புணர்ச்சியில எங்கு எல்லாம் அந்த ஒற்று வரும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவரு கேட்கறது முருகசுந்தரம், பொன்னடி இங்க வா அப்படின்னு பொன்னடியானை கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த இலக்கணம் சொல்லி, தான் கற்றது தன்னோடு போய்விடக் கூடாது என்று சொல்லி தன்னிடம் வந்த மாணவர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு மிகச் சிறந்த ஆசிரியர் யார் என்று கேட்டால் அவர் நம்முடைய பாவேந்தர் பாரதிதாசன். பொன்னடியார் அந்த நூலினை எழுதுகின்றார். பாவேந்தருக்கு ஒரு மிகப்பெரிய ஆசை இருந்தது. என்னன்னா, மகாகவி பாரதியார் அவரை பற்றி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு எல்லாமே திரைக்கதை வசனம் எல்லாமே எழுதிட்டார். அப்ப சென்னையில இருக்கிறார். அப்ப பாண்டியன் பரிசை படமாக்கணும்னு அவர் நினைக்கிறார். இந்த பாண்டியன் பரிசுல ஒரு அற்புதமான ஒரு கவிதை ஒன்று, இணைகின்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் தந்தார், தினையளவு நலமேடும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாக. இந்த தமிழ்நாட்டுக்காக அந்த பாண்டியன் பரிசுல வேலன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் சொல்வதாக அதை சொல்வார். பாரதி பாடி இருப்பாரு, எந்தையும் தாயும் மகிழ்ந்து குழாவி இருந்தது மின்னாடே, அவர் முந்தைய 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது மின்னாடே, அவர் சிந்தையில் 1000 என்ன வளர்ந்தது சிறந்தது மின்னாடே, இதை வந்தனை கூறி மனத்தில் இருத்திய வாயுர வாழ்த்தேனோ, இதை வந்தே மாதரம் என்று வணங்கின என்று பாரதி பாடினார். இவர் சொன்ன ஒரு திணையளவு நன்மையாவது என்னுடைய நாட்டுக்கு கிடைக்கும் என்றால் நான் என்னைக்கு சாகின்றேனோ அந்த நாள் தான் திருநாள் என்று சொல்லிட்டார். பொன்னடியார் சொல்றார், அந்த திரைப்படத்துறையில நான் ஏன் வர்றேன் அப்படின்னா எனக்கு 2 ஆசை இருக்கு. ஒன்று, நம்முடைய திரைத்துறையினுடைய பயணம் என்பது தவறான பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது, அது ஒரு காரணம். மற்றொரு காரணம், அதில் கிடைக்கக்கூடிய அந்த செல்வத்தை வைத்து இந்த சென்னையிலே மிகப்பெரிய ஒரு நூலகத்தை உருவாக்க வேண்டும். அது தமிழில் சிறந்த நூல்கள் எல்லாம் இங்கு இருக்கணும், வெளிநாட்டு நூல்கள் எல்லாம் மொழிபெயர்த்து நாம் இங்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு நிச்சயமாக பாவாணர் போன்றவர்கள் பயன்படுவார்கள். இந்த 2 தான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை என்று பாரதிதாசன் பொன்னடியான் சொல்றார். அந்த மகாகவி பாரதியார் அந்த படத்துல அந்த முதல் காட்சி அவர் கைப்பட எழுதுனது அந்த பாட்டுக்குறைகள் நூல் இருக்கு. முதல் காட்சி தொடங்குது. எங்க தொடங்குனா எட்டயபுரம் அரண்மனை. அந்த கூட இருந்து உரையாடவங்க யாருன்னா அயர்லாந்து சேர்ந்த கபில சுபலவில் என்ற ஒரு தமிழறிஞர், அந்த குழுவும் பாரதிதாசன் இந்த குழுவுமாக அந்த முதல் காட்சியிலே அந்த அவருக்கு மிகப்பெரிய வருத்தம், திரைத்துறையில நமக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்ற, எனக்கு பிடிக்காத குணத்தோடு இதில் நான் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றேன், என் குணத்திற்கு இது துணியளவும் எனக்கு ஒப்பவில்லை, இருந்தாலும் சிலவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லி கடைசி வரைக்கும் அவருடைய அந்த கனவு என்பது நனவாகவே. மகாகவி பாரதியை பற்றிய படமும் அவரால் எடுப்பதற்கான சூழல் வாய்க்கவில்லை, பாண்டியன் பரிசில் அவர் எடுப்பதற்கான சூழல் வாய்க்கவில்லை. ஆனாலும் கூட அவர் படைத்த தமிழச்சின் கத்தியாக இருக்கட்டும், எப்படி குடும்ப வழக்கு எடுத்தாரோ அதற்கு எதிர்ப்புறமாக 2 வீடு, கல்வி இல்லாத ஒரு குடும்பம் எப்படி எல்லாம் இருக்கும். இந்த காலத்துல இப்ப திருமண விழா அப்படின்னா பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எப்படி இந்த அன்பளிப்பாக கொடுக்கிறோமோ, இன்னைக்கு வரைக்கும் குடும்ப வழக்கு புத்தகத்தை திருமண தம்பதிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இன்றும் இருந்து கொண்டு இருக்கிறதுன்னு சொன்னா அதுல அவருடைய அந்த படைப்பு ஆளுமை, அதனுடைய கரு இன்னைக்கு வரைக்கும் தினமும் ஒரு பாரதிதாசனுடைய ஒரு பாடலை நாம் நமக்குள் அசை போட்டு வந்தோம் என்று சொன்னாலே அந்த காலத்தினுடைய அவர் நினைத்திருந்த அந்த செய்தியை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். பாரதி பாட்டார், தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று அப்படின்னு பாரதி சொன்னார். அந்த 2 கருத்தையும் ஏற்றுக்கொண்டு அவர் மிக அற்புதமாக பாரதியாருக்கு 1946 ஒரு நினைவு கூட்டம் நடத்துறாங்க, திருச்சி வானொலி நிலையத்தின் சார்பில் நடத்துறாங்க. அப்பதான் பாரதியாரை பத்தி அவர் தன்னுடைய மனதில் உள்ளதையெல்லாம் அவர் எழுதுகின்றார். பைந்தமிழ் தேர்ப்பாக அவனொரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தந்தை, நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா, காடு கமலும் கற்பூர சொற்கம், குவிக்கும் கவிதை குயில் அப்படின்லாம் சொல்லிட்டு என்னென்று சொல்வேன், தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் என்னென்று சொல்வேன் என்று பாரதிக்கு பாரதிதாசன் புகழ்ந்துரைக்கின்றார். அப்படி பாரதியை புகழ்ந்த பாரதிதாசன் காலத்தில் நாம் இல்லை, ஆனாலும் பாரதிதாசனுடைய மைந்தர் மன்னன் எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் 2000 அந்த பாவேந்தருடைய புகழினை, அவர் படைப்பினை அந்த பாக்கடலில் மூழ்கி ஒரு சில துளிகளை உங்களோடு பகிர்ந்து அளிக்க வாய்ப்பு தந்த நம்முடைய அறிவு திருக்கோயிலாக இருக்கக்கூடிய கலைஞர் நினைவு நூற்றாண்டு நூலகத்தினுடைய
நம்முடைய பொறுப்பாளர் அம்மையார் அவர்களுக்கு இந்த இணைய தருணத்திலே நன்றி கூறி உங்களுடைய செவிகளை தொலைபேசியெல்லாம் அணைத்து விட்டு உங்கள் காதுகளை எனக்கு தந்தமைக்காக நன்றி பாராட்டி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.